நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு. நான் சர்ஜரி மூலமா அதை ரிமூவ் பண்ணிட்டேன். திரும்பவும் 1 இயர்க்கு அப்புறம் வருது. அதுவும் இந்த சம்மர் டைம்ல நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக கற்கள் வருதுங்க. இதற்கு என்ன பண்ணலாம்? நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸோ இல்ல ஃப்ரூட் ஜூஸஸோ நம்ம குடிக்கணும். எப்பவுமே உடல் ஒரு வறட்சித்தன்மை இருக்கும்போது தான் இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்ற பிரச்சனை வருது. இதுக்கு எளிமையாக சித்த மருத்துவத்துல நிறையவே தீர்வு இருக்கு. இந்த நூக்கோல், சௌசௌ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதனுடைய சாறு ஒரு நாளுக்கு நம்ம சௌசௌ சாறு குடிச்சோம்னா, இன்னொரு நாள் நூக்கோல் கொஞ்சமா இதில் மஞ்சள் பொடியும் ஒரு 2 சிட்டிகை அளவு மிளகு பொடி சேர்த்து குடிக்கலாம். நீர்முள்ளி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. நீர்முள்ளி அப்படின்னு சொல்றதே நல்ல ஒரு நீர்த்துவம் நிறைந்த நீர்ப்பாங்கான இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. ஸோ இதை கஷாயமாக இதனோடு இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். இந்த நீர்முள்ளி கஷாயம் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கும்போது சிறுநீரக கற்கள் உங்களுக்கு மிக விரைவில் குணமாகுது. அதே மாதிரி நம்ம கிளினிக்கில் என்னென்ன டயட் நீங்கள் எடுக்கணும், என்னென்ன ஃபுட்ஸ் எந்த டைமில் எடுக்கணும் அப்படின்ற டயட்டும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதை ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிறுநீரக கற்கள் குணமாகும்.